கதையோட ஆரம்பத்தில போனதுல எப்ப முடிச்சிருந்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு புதுசா ஒரு 5 பேர் கூட டீம் அப் பண்ணியிருப்பான். டீம் அப் பண்ணி வேம்பயர்ங்கிற ஒரு ட்ரைப வந்து நல்லா போட்டு தள்ளுறதுக்காக போயிருப்பாய்ங்க. அவன் வந்துட்டு சரி ஓகே நம்ம லிசர்மன் இருக்கிற அந்த கோட்டைய வந்து என்னாப்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த கடவுளும் வந்து என்னாப்னா போய் அடி அப்படிங்கிற மாரி சிக்னல் குடுத்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போம். இந்த மலையோட அந்த நிழல்ல வந்து என்ன பண்ண ஒளிஞ்சு ஒளிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க நெனச்சிட்டு வந்திருப்பாய்ங்க. ஆனா அங்க வந்து பார்த்தாக்கா இவைங்களே வந்து என்ன பண்ண ஷாக் ஆயிடுவாய்ங்க. ஏன்னா இவைங்க மலையோட நிழல்ல அங்கிட்டு இங்கிட்டு ஒளிஞ்சு போலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா, இவனுங்க அந்த மலையோட முக்கு எல்லாத்தையும் வந்து ரத்னா அப்படியே சீவி வச்சிருப்பாய்ங்க. எந்த இடத்துலயும் எந்த ஷேடோவும் இல்லாத மாரி ஒரு வழியா வந்து என்ன பண்ண போட்டு வச்சு மேல அந்த கேஸ்ல இருக்கு. இதுக்கு மேல எப்படி நம்மளால போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த கருப்பு எல்ஃப் மாரி இருக்கவர்ட்ட கேட்கையில, சரி ஓகே நம்ம அத பார்த்துக்கலாம். நம்ம இப்ப சீக்கிரமா போய் நம்ம ஆளுங்கள வந்து என்ன இது பண்ணுவோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாம வேணா அத ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம மீட் ஷீல்டு அதான் நம்ம புடிச்சு வச்சது ஸ்லேவ்ஸ் அவைங்கள வந்து இந்த வழி ஃபுல்லா நிப்பாட்டி வைப்போம். அப்ப நம்ம போலாம் தானே அப்படின்னு சொல்லும்போது, அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு எனக்கும் புரிஞ்சுச்சு. நாம அதே வந்து என்ன அப்புறம் ட்ரை பண்ணலாம். சரி ஓகே ஆரம்பி. அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுங்க இந்த பக்கம் வந்து என்ன அப்படின்னா, கேசல் வால்ல வந்து என்ன அப்படின்னா, எல்லா லிசர்மேனு எல்லா இது பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா, எல்லா ஸ்லேவ்ஸையும் வந்து என்ன அப்படின்னா, உள்ளேருந்து வெளிய கூட்டு வராய்ங்க. சீக்கிரம் எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி போங்க. முன்னாடி போய்க்கிட்டே இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, என்ன பண்றது? இப்ப இவைங்க எல்லாம் என்ன அப்படின்னா, நம்மள கூட்டிட்டு போய் கொல்ல போறாய்ங்களா? இவைங்க கூட வந்து என்ன அப்படின்னா, எப்படி நம்ம மாட்டணும்னு தெரியல. நம்ம வில்லேஜே வந்து என்ன அப்படின்னா அழிச்சுட்டானுங்க. அழிச்சுட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து விட்டுட்டானுங்க. சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்புறானுங்க. அங்க உள்ள போனோனே நம்ம கையில ஒரு கத்தி எதுவுமே கிடையாது. நம்மள வெறும் என்ன அப்படின்னா, ஒரு மீட் ஷீல்டா தான் இவைங்க பயன்படுத்துறாய்ங்க. அங்க விழும்புற அந்த கொத்து கொத்தான அம்புல விழுந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப செத்து போய்க்கிட்டே இருக்காய்ங்க. இப்ப நமக்கு முன்னாடி போன இந்த ஸ்லேவ்ஸ் அவைங்க எல்லாருமே செத்து போய்க்கிட்டே இருக்காய்ங்க. இப்ப அடுத்து வந்து நம்மள தான் வந்து நம்மள போட்டு தள்ள போறாய்ங்க. என்ன பண்றது? ஐயோ! எனக்கு ரொம்ப பயமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள கூப்பிட்டுருவாய்ங்க. "சீக்கிரம் எல்லாம் என்ன உட்காந்துட்டே இருக்கீங்களா? எந்திரிச்சு வாங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! மறுபடியும் கூப்பிடுறாய்ங்கன்னா எனக்கு பயமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பயந்துட்டு இருக்கையில பார்த்தா அவனையும் வந்து என்ன அப்படியே இழுத்து கூட்டிட்டு போயிடுறானுங்க. ஐயோ! என்ன ஆகுது? என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு பார்த்தா, அந்த இடம் ஃபுல்லா ஒரே பணங்களா வந்து இருக்கும். இது ரொம்ப பயமா இருக்கு. ஏன் என்னை எனக்கு இன்னும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டே இருக்கும்போது, "சீக்கிரம் போங்கடா, முன்னாடி போங்க." பரவால்ல, இது நல்லா இருக்குல்ல. அவைங்க முன்னாடி போய் செத்துக்கிட்டே இருக்காய்ங்க. அப்படின்னு சொல்லி அவைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, இக்கே நான் வந்து என்ன பண்ண விட மாட்டேன். கண்டிப்பா அந்த ப்ளூ பக் காட் அவங்க தான் வந்து என்ன பண்ண எல்லாத்தையும் வந்து இது பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவர் என்னையும் காப்பாத்துவாரு. நானும் வந்து என்ன பண்ணா அதுக்கு தேவையான அந்த முயற்சிய வந்து நான் செய்வேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். "இனி எவ்வளோ நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போற? சீக்கிரம் போ" அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்க ஒரு எலிய வந்து அப்படியே அடிச்சு நவுத்திட்டு இருக்கையில, நான் ஒண்ணும் இங்கேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அங்க வந்து முன்னாடியே ஓட ஆரம்பிச்சான். பின்னாடி வந்து எலிய வந்து அப்படியே போட்டு தள்ளிருவாய்ங்க. "சீக்கிரம் ஓடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் அப்படியே உயிருக்கு பயந்துட்டு ஓடுவான். "கண்டிப்பா நான் வந்து சாக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு ஓடும்போது, அவன் தலைக்கு மேல பார்த்தாக்கா ஒரு அம்பு அப்படியே குத்துற மாரி வரும். அதுலேருந்து அப்படியே குனிஞ்சு டாட்ஜ் பண்ணி தப்பிச்சு ஓடிருவான். தப்பிச்சு கடைசியா மேல வரைக்கும் போயிட்டான். பாருங்க ஒருத்தன் மட்டும் நல்லா ஃபுல்லா மாட்டிட்டு போயிட்டான். பரவால்ல. உள்ள போயிட்டோம். அவன் உள்ள போய் ஒரு வேள அவன கதவ தொறந்தாங்கன்னா, நாமளும் என்ன அப்படின்னா உள்ள போய் அடிச்சு ஏதாவது இது பண்ணிரலாம். அவன் கதவ தொறக்கல அப்படின்னாக்கா, "இங்க பாரு ஸ்லேவ்ஸு மக்கள் தப்பிச்சு வந்திருக்காய்ங்க. அப்படி இருந்தே உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏதாவது பொருளை கிளப்பி விட்டுறலாம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் ஃபுல்லா மேலேயே வந்து வந்துருவான். ஓகே. நான் வந்துட்டேன். இன்னும் வந்து என்ன பண்ணா கொஞ்சம் தூரம் தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்க பாருங்களேன் ஒருத்தன் நல்ல மேடு. அவ்வளோ தூரம் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்கையில, என்னால முடியல. அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு இருக்கையில, சரி ஓகே. சீக்கிரம் ரெடியாங்க. கதவு அந்த கேட் வாசல் தொறந்தோனே டக்கு டக்குன்னு அம்ப பொழியணும். அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போணும். என்னால முன்னாடி நான் முடியும். நான் வந்து என்ன அப்படின்னா வாழணும். நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அவன் மனசுக்குள்ள அப்படியே அழுதுகிட்டே வந்து என்ன அப்படின்னா போவான். ஹீரோவும் வந்து என்ன அப்பன்னா இந்த பயல வந்து பார்த்துருவான். உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அப்பன்னா சிக்னல் தர மாரி வந்து அப்பன்னா அந்த பட்டாம்பூச்சிய வந்து அப்பன்னா ஃபுல்லா வந்து அப்பன்னா அவன சுத்தி ஒரே ஒரு பட்டாம்பூச்சிய அப்படியே பறக்க விடுவான். உடனே அவனும் பார்த்துட்டு, பரவால்ல பட்டாம்பூச்சி. அப்ப என்ன இவரு அக்னாலெட்ஜ் பண்ணிட்டாரா? கடவுள் என்ன ஏத்துக்கிட்டாருன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, அந்த கதவு வந்து தொறந்துரும். உடனே இன்னொரு பக்கம் லிசர்மேன் அவங்க பக்கம் என்ன நினைச்சுங்க காமிக்கிறாங்க. ச்சே! என்னது இது? இவங்க வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து ஆளுங்கள வந்து அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. இது என்னதான் அப்போ இப்ப பேசுறது யாருன்னா, இவன் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த லிசர்மேனோட இப்ப இருக்க அந்த கோஸ்டல் ஏரியாவோட கமாண்டர். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசர்மேன்ட்ட கேட்கையில, ஆமா நம்ம அந்த பக்கத்துல இருக்க எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டோம். ஆனா இவனுங்க வந்து சுத்தி வந்து என்ன அப்படின்னா இந்த மாரி ஸ்லேவ்ஸ வந்து என்ன அப்படின்னா அடிச்சு இது பண்ணிட்டு இருக்காய்ங்க. சுத்தி இருக்க மத்த ட்ரைப் முன்னாடி நம்மளோட ட்ரைப் மானத்த வாங்குறது தான் இவனுங்க இப்படி பண்றானுங்க. நம்ம ஏரோஸையும் வந்து என்ன அப்ப ஃபுல்லா நம்ம சப்ளையோ அழிக்கிறதுக்காக தான் பார்க்குறானுங்க. என்ன பண்றது? நாம வந்து என்ன பண்ண இத இது பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு சொல்லி அவன்ட்ட வந்து பேசிட்டு இருக்கையில, சரி இந்த மாரி ஒரு பையன் யாராவது மேல வந்தாங்கன்னா, நம்ம என்ன பண்றது? யாராவது ஒரு ஆள் மேல வந்தாங்கன்னா கதவ தொறக்கணுமா? ஆமா. கண்டிப்பா. அதுதான் வந்து நம்ம செய்யணும். ப்ளூ பக்கர் நம்மள அதுக்கு தான் வந்து என்ன பண்ணா செய்ய சொல்லியிருக்காரு. அவரு நம்மகிட்ட என்ன வந்து இது பண்ணியிருக்காரோ, அந்தபடி தான் நம்ம நடந்துக்கணும். நம்ம நல்லவங்களா தான் இருக்கணும்.
சரியா? அப்படின்னு சொல்லிக்கும்போது, ஆமா அந்த பட்டாம்பூச்சி வருது. சரி, அப்ப அந்த பையன் வரட்டும். அந்த கதவ வந்து என்ன அப்படின்னா தொறந்துருங்க அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தா, அந்த கதவு வந்து என்னவோ தொறந்தது. அவனும் வந்து என்ன அப்படின்னா உள்ள வந்துர்றான். அவன் உள்ள வந்தோனே பார்த்தாக்கா, இந்த பக்கம் ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அவன தாண்டி அப்படியே வந்து வெளிய போயிறான். இவன் வந்து பார்த்துட்டு, சரி ஓகே இவன் உடம்புல எங்கேயாவது கடிபட்டுருக்கான். முதல்ல பார்க்கணும். தம்பி உன் கைய குடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஓகே இவனுக்கு எங்கேயும் கடிபடல. சரி ஓகே வேற எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன்ல இருக்கும்போது, அடுத்தடுத்து பார்த்தா அவைங்களுக்கு பின்னாடி அந்த சோல்ஜர்ஸும் வந்து வந்துருவாய்ங்க. உடனே இவன் வந்து உள்ள போயிட்டு, அந்த ஒண்ணு கடைசியா வந்து ஒரு பிளாக் ஸ்கெல் வச்சுட்டு ஒண்ணு வந்து இருக்கும். அத வந்து அப்படியே புடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவான். உள்ள தூக்கி போட்டு, "சீக்கிரம் எல்லாரும் உள்ள போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் கூட சேர்ந்ததும் வந்து என்ன அப்புறம் அடிக்க வரும். அதையும் வந்து என்ன அப்புறம் கையில வந்து அப்புறம் தண்டர் எனர்ஜிய கேஸ்ட் பண்ணிட்டு, அதையும் வந்து என்ன அப்புட்னா அப்படியே அந்த இடத்துல போட்டு கருக்கி எடுத்துருவான். சரி ஓகே. மேல போன ஆளும் வந்து என்ன அப்புட்னா செத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்க வந்து என்ன அப்புட்னா போன எல்லாரும் செத்துட்டாங்க. அவனுங்க இப்ப உள்ள போய் மறுபடியும் கதவ சாத்திட்டாய்ங்க. இப்ப வேற வழி தான் நம்ம வந்து என்ன அப்புட்னா யோசிக்கணும். இப்ப நம்ம திரும்ப ரிட்ரீட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இ இருந்துட்டு வேற ஏதாவது யோசிக்கணும். சரி ஓகே. நம்ம கிட்ட படைப்பலம் அதிகமா இருக்கு. அத வேணா இப்ப ட்ரை பண்ணுவோம். நம்ம ஆளுங்கள இப்ப உள்ள போ சொல்லுங்க. இப்ப நம்ம ஆளுங்கள சார்ஜ் பண்ணி, அந்த கோட்டையில என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லிர்றா. அவ சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறான். பரவால்ல இவளோட ஸ்ட்ராட்டஜி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா இவ இத கரெக்ட்டா செய்றாளா? இல்லையா? என்னன்னு தெரியல. இந்த ஒரு கோட்டைய அடிக்கிறதுக்காக இவளோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துறா. சரி பரவால்ல பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கும்போதே பார்த்தாக்கா, இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணா அடுத்தடுத்து அட்டாக் பண்ண வந்துருவாய்ங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன அப்டின்னா, இந்த பக்கம் கோட்டை வாசல் பக்கம் ஓடி வருவாய்ங்க. இந்த வச்சு யூஸ் பண்றவைங்க அம்பு பொழிய வச்சுருவாய்ங்க. இந்த பக்கம் ஹீரோ கூட இருக்கிறவங்களும் வந்து என்ன அப்டின்னா, அம்பு பொழிய வச்சுருக்கும்போது, இந்த பக்கம் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கோட்டை சுவர்ல ஏற பார்ப்பாய்ங்க. அவைங்க தலை மேலேயே வந்து கல்லு. அந்த ட்ரோல்ஸ் ஒவ்வொரு ட்ரோல்ஸா வர்றது தலை மேலேயே வந்து என்ன பண்ணா, கல்ல வந்து போட்டுருவாய்ங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்லேவ்ஸு அப்புறம் மிச்சம் இருக்கிற வேம்பயர் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா, முன்னாடி வந்து அனுப்பிச்சு இப்ப கோட்டை சுவர் பக்கத்துல வந்து போகும்போது பார்த்தா, அடுத்து தண்டர் அட்டாக். அடுத்து மேல மிச்சம் இருக்கிறவங்க மேலயும் வந்து என்ன பண்ணா, தண்டர் அட்டாக்க வச்சு கருக்கிட்டு அப்பா! இப்பதான் வந்து அனுப்புனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசன் பண்ணப்பட்ட ரெசிப்ட் வந்து என்ன புகை பிடிச்சுக்கிட்டே வந்து சொல்லும். சரி ஓகே. நாம இப்ப எல்லாத்தையும் வந்து என்ன ஒரு அளவு கொன்னாச்சு. இன்னும் என்ன இவங்கள்ட்ட கொஞ்சோண்டு பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் இப்போ போனவங்களும் வந்து செத்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்றான். என்னால இத நம்பவே முடியல. இவங்க எப்படி வந்து என்ன பண்ணா இது பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த கோட்டை செவுத்த வந்து சுத்தி வந்து என்ன பண்ணா, அந்த வந்த பாதை ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணா எல்லாரும் வந்து என்ன செத்தே போயிட்டு இருப்பாய்ங்க. ஒரு சில லோ ரேங்க் வேம்பயர்லாம் அங்க வந்து, சரி ஓகே இங்க என்னால தப்பிக்க முடியும். நான் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிர்றேன். என்னால இங்க சண்ட போட முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா, அது தலைய இன்னொரு வேம்பயர் வச்சு, எவனும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடக்கூடாது. எல்லாரும் நம்ம லார்டுக்காக இங்க சண்ட போட்டே ஆகணும் கத்திட்டு இருக்கும்போது, சரி ஓகே எனக்கு தெரியுது. இவங்க எல்லாருமே தோக்குற நிலைமையில தான் இருக்கானுங்க. கண்டிப்பா இவங்க யாருமே ஜெயிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் குருட்டுத்தனமா இவளோட பவர பயன்படுத்திக்கிட்டே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பின்னாடி இருக்க கடவுள். அவன் தான் இவ கண்ண மறைச்சு, இந்த இடத்துல சண்ட போட வைக்கிறான்னு நெனைக்கிறேன். அப்படின்னா அவன் என்ன வகையான திட்டத்த போட்டுட்டு இருப்பான்? சரி தெர்ல பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் இவ யோசிச்சுட்டு இருப்பா. என்னால இது முடியாது. என்னால இப்ப முன்கூட்டி வந்து எப்படின்னா நான் போக முடியுமா? என்னோட படைகள் எல்லாமே தோத்துக்கிட்டே வராங்க. இப்படியே இருந்தா என்ன செய்றது? அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் ஓடி வந்துட்டு இந்த மாரி ஸ்லேவ்ஸ் எல்லாம் ரெப்ளியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, போச்சு இப்ப இது வேறயா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்னால ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா, அவ மூக்குலேருந்து ரத்தம் வந்து ஒழுகுது. என் மூக்குலேருந்து ரத்தம் ஒழுகுது. ரத்தம். அப்பன்னா என் கடவுள் என்ன பண்ணா என்ன இத கன்டின்யூ பண்ண சொல்றாரு. அப்டின்னா அதுதான் நான் நெனைக்கிறேன். என்னோட கடவுள் என்ன இத கன்டின்யூ பண்ண சொல்றாரு. அப்டின்னு சொல்லிட்டு அவ ஒரு பைத்தியம் மாரி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரி எல்லா ஸ்லேவ்ஸும் வந்து என்ன அவங்களுக்குள்ளேயே ரெப்லியன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா சோல்ஜர்ஸோட ஆயுதங்களையும் டேக் ஓவர் பண்ணிட்டு சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டின்னு சொல்லி இது எப்டி நடந்துச்சு? அப்டின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாக்கா எல்லா ஸ்லேவ்ஸும் வந்து என்ன ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காய்ங்க. என்னால முடியல. நம்ம எல்லாருமே சாக தான் போறோம் போல. அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல ஒருத்தன் வந்து என்னன்னா பேசிட்டு இருக்கான். சரி, ஓகே. கவலைப்பட வேணாம். என்ன பண்றது? அங்க இருக்க போன எல்லாருமே செத்துருவாங்க. இதுல என்ன கவலைப்பட வேணாங்கிறதுக்கு அப்படின்னு ஒருத்தி யோசிக்கிறா. இங்க ஒண்ணும் நம்ம ஒண்ணும் சாக போறதில்ல. அந்த ப்ளூ பக்கார்ட் அந்த பையன டேக் ஓவர் பண்ணது நானும் பார்த்தேன். கண்டிப்பா அவர் நம்மளுக்கும் வந்து என்ன அப்பனா டேக் ஓவர் பண்ணுவாரு. நாமளும் அவர வந்து அப்ப நம்புனாலே போதும். கண்டிப்பா நம்மளையும் வந்து அப்பனா அவங்க கதவ தொறந்து ஏத்துக்குவாங்க. நாம வந்து செய்ய வேண்டியதெல்லாம் இங்க இருக்கிறவங்கள வந்து அப்பனா போட்டு தள்ளுறது தான். அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், இங்க சாக மாட்டேன். எனக்கும் இங்க வந்து என்ன பண்ண சாகறதுக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாத்துட்டயும் வந்து என்ன பண்ணேன், நீங்க இங்கேயே சாகணும்னு நெனைக்கிறீங்களா? திரும்ப உயிரோட போராடுங்க. எப்படி போனாலும் நம்ம சாக தான் போறோம். அதனால போராடி செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவிங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாரி மோட்டிவேஷன் மாரி குடுத்தோனே, எல்லா சோல்ஜர்ஸும் வந்து என்ன இங்க கத்திட்டே இருக்கீங்க? என்னடா பிரச்சனை? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்தவங்க மூஞ்சியும் ஒரு அப்படியே அடிச்சு, அவங்கள்ட்ட இருக்க எல்லா வெப்பன்ஸையும் வந்து அப்படியே புடுங்கிருவாய்ங்க. புடுங்கிட்டு, இல்ல எல்லா ஸ்லேவ்ஸும் வந்து அப்ப ரிபெலியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காய்ங்க. அவைங்க எப்படி பண்ண ஆரம்பிச்சாய்ங்க? அவைங்க எல்லாமே நோஜான் தானே! ஆமா. இருந்தாலும் வந்து அப்பலாம் தெர்ல. அவைங்க சாவுலயோட இருக்கறனால அவைங்களோட வெறி பிடிச்ச மாரி சண்ட போடுறானுங்க. சரி ஓகே பரவால்ல. நம்ம சோல்ஜர்ஸே வந்து என்ன பண்ணா பார்த்துக்குவோம். நம்ம
அடுத்த வேலை என்னவோ அதே வந்து நம்மளா பார்த்துக்கிட்டு போய்க்கலாம். சரியா? இப்ப நமக்கு வேலை இந்த கேஸ்ல வந்து நம்மளா தகர்த்தே ஆகணும். இந்த கதவ தாண்டி நம்ம அடுத்து போய் அந்த மொத்த கேஸ்லயும் டேக் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் அப்புறம் நாமளே போட்டு தள்ளிறலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு பின்னாடியே வந்து அப்புறம் ஆர்மி வந்துட்டுருக்கு. அவங்கள வந்து நம்மளால அதுக்கப்புறம் தான் சமாளிக்க முடியும். நாம இந்த கேஸ்ல வந்து எப்படின்னா ஃபுல்லா புடிச்சே ஆகணும். அதுதான். சரியா? அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நானும் அப்படின்னா அத ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, ஆனா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட அந்த அந்த அசிஸ்டன்ட் அவனோட ரத்தத்தையே அத அப்படியே புடிச்சு குடிச்சுருவான். சரி ஓகே. இப்ப வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்கள பார்க்கும்போது அவங்க இருந்து பயந்துட்டு, ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம போட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் அப்படிங்கும்போது, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு புதுசா ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டப்படி தான் நம்ம செயல்பட போறோம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டயும் வந்து சொல்றான். அடுத்து என்ன ஆச்சு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.